இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, சில்வர் ப்ரைஸ் எல்லாமே ஏற்றத்தாழ்வாக இருக்கிறனால எல்லாருமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் கேட்குறாங்க. அதுபோக பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டும் இருப்பீங்க. அது ஷார்ட் மற்றும் மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. எல்லாருமே 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை அதோட அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சேஃபான கவர்மெண்ட் ஸ்கீமோட கம்பைன் பண்ணி எப்படி லாங் டேர்மில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக ரிட்டர்னாக பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 54 லட்சம் ரிட்டர்ன் பார்க்க முடியுமா? முடியும். இந்த வீடியோவில் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை இன்னொரு சேஃபான கவர்மெண்ட் ஸ்கீமான என்எஸ்சியோட கம்பைன் பண்ணி டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் 54 லட்சத்துக்கு மேலேயே பார்க்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். யூடியூப் சொல்கிறபடியே நம்ம வீடியோவை ஒரு 10-15% ஸ்மார்ட் டிவியில் பார்க்குறாங்க, 10% கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சும்மா பணம் மேலேருந்து கொட்டுற மாதிரியோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கட்டுக்கட்டாக பணம் வாங்கிட்டு போகிற மாதிரியோ நம்ம காட்ட முடியாது. எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் படி கால்குலேஷன் படி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்லைடும் முக்கியம், கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ தகவலுக்காகவும் புயலுக்காக மட்டுமே எந்த பரிந்துரையும் அல்ல. சரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னால் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய அஷ்யூர்டு இன்ட்ரெஸ்ட், கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட். என்ன பாஸ்போர்ட் போட்டு தராங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் கடைசியில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தகுந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. சின்ன அமௌண்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஏன் பாப்புலர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்டு மந்த்லி மாதம் ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணக்கூடியது. ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன் முதல்ல பாஸ்புக்கில் போட்டு கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரேட்டை குறைச்சாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு குறையாது. லாங் டேர்ம் சேவிங் டிசிப்ளின், ஒரு சேமிக்கோட பழக்கத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டியூரேஷன் லிமிட்டட், ரெக்கரிங் டெபாசிட்னாவே ஆடினாவே 5 வருஷம் தான். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் லம்சமாக அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம ஆப்ஷன் இந்த லம்சம் அமௌண்ட்டை எப்படி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அதை பற்றி என்னென்னு பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 வருஷம் ஸ்மால் சேவிங் ஸ்கீமு. ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மாதம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ணக்கூடியது. மாதம் இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங், அதாவது வட்டியோட வட்டி சேரும். அப்புறம் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது, எந்த மாதிரி ரிஸ்க்கும் கிடையாது. சரி, ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தோம்னா, 5 வருஷம் பீரியடு. வேணால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். 2 பேர் 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கார்டியன் போட்டு பேரண்ட்ஸை மினிமம் 100 ரூபா தான், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் போடலாம். அதுபோக இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்றைக்கி டேட்டில் 6.7% இருக்குது. எவ்ரி 3 மந்த்ஸ் கவர்மெண்ட் ரிவைவ் பண்ணுவாங்க. இந்த 2 வருஷமாக அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது, எந்த சேஞ்ச் இல்லாமல் தான் இருக்குது. சரி, பெனிஃபிட்ஸ் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா, 100% கேரண்டியானது. சோவரின் கேரண்டி கொடுப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி கொடுக்குது. டிசிப்ளின் மந்த்லி சேவிங்ஸை உருவாக்குது. ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் கோலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் சின்ன அமௌண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் மாற்றிக்க முடியும். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, மாதம் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் 6.7%, காலம் 5 வருஷம். நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு 30,000 ரூபா. இன்ட்ரெஸ்ட் 5,600 ரூபா கிடைக்கும். டோட்டலாக மெச்சூரிட்டி வேல்யூ 35,600 ரூபா கிடைக்கும். சரி, இதே மாதம் 2,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதே 6.7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,20,000 ரூபா. இன்ட்ரெஸ்ட் 22,700 ரூபா வட்டி கிடைக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ 1,42,700 ரூபா கிடைக்கும். சரி, மாதம் 5,000 ரூபா டெபாசிட் பண்ணோம்னா, நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு 3 லட்ச ரூபா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் 56,800 ரூபா இருக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ 3,56,800 ரூபா இருக்கும். மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 6 லட்சம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 1,13,658. மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 7,13,658. ஸோ மாதம் 10,000 ரூபா சேவிங்கில் நம்ம 7,13,000 உருவாக்கியிருக்கோம். சரி, இதே மாதம் 20,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா, டோட்டல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 12 லட்சம். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 2,27,000 வருது. மெச்சூரிட்டி வேல்யூ 14,27,315 ரூபா வரும். சரி, ஆர்டி மாதம் நம்ம சேவிங்ஸ் பண்ணக்கூடியதை ஒரு லம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது, கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து. இந்த லம்சம் ஃப்யூச்சரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த ஐடியா. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் என்எஸ்சி பற்றி பார்த்துடலாம். நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இது கவர்மெண்ட் கேரண்டியோட போஸ்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். இது
போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம், பேங்க் ஓப்பன் பண்ணலாம். இது ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்கக்கூடியது. இது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஆடி மாதிரி மாதம் சின்ன அமௌண்ட் இல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் லம்சமாக அமௌண்ட் 50,000 லட்சக்கணக்கோ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. லாங் டேர்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா இது 5 வருஷ பீரியட் தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.7%. இதுமாரி தான் மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸில் யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கீமுக்குள்ளே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு தான் இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. நிறைய அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஒரு அக்கௌண்ட்டு, அடுத்த வருஷம் அக்கௌண்ட்டு, அதுக்கடுத்த அக்கௌண்ட் அப்படி கூட ஓப்பன் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி ரிஸ்க்குங்கிறதே எதுவும் கிடையாது. லோ ரிஸ்க் அது நோ ரிஸ்க்னே சொல்லலாம். சோவரின் கேரண்டி. சரி, எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 4,490 5 வருஷத்தில் 7.7% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நமக்கு 14,490 கிடைக்கும். 50,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 22,450 வட்டியோடு சேர்த்து 72,452 கிடைக்கும். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1,44,903 கிடைக்கும். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 7,24,512 கிடைக்கும். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 14,49,036 கிடைக்கும். 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 22,98,068 கிடைக்கும். ஆர்டி ப்ளஸ் என்எஸ்சி லேடர் மெத்தட். ஆர்டியும் என்எஸ்சியும் எப்படி கம்பைன் பண்ணி அதிக ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட மெயின் மெத்தடு. சரி, நம்ம எய்ம் வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் யூஸிங் மந்த்லி ஆர்டி. மாதம் 10,000 தான் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதை வந்து 20 வருஷம் கன்னியூ பண்ண போகிறோம். இதோட கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மாதம் 10,000 நீண்ட காலத்துக்கு சேமிக்க போகிறோம். இது ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா அந்த ஆர்டி மெச்சூரிட்டியை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக க்ரோத் கொடுக்குறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டி மெச்சூரிட்டி வந்து ஒவ்வொரு ஆர்டி மெச்சூரிட்டியும் ஒரு லம்சம் க்ரியேட் பண்ணும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த லம்சத்தை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். ஃபைனல் கார்பஸ் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். எப்படிங்கிறத கால்குலேஷனோட பார்க்கலாம். இது வந்து ஆர்டியோட என்எஸ்சியோட கம்பைன் பண்ணி லாங் டைம் க்ரோத் பார்க்குறது எப்படிங்கிறது தான். ரெண்டுமே 5 வருஷ பீரியடு. ஆர்டி வந்து ஒரு மாதம் நம்ம போடுற அமௌண்ட்டை ஒரு லம்சமாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். என்எஸ்சி வந்து அந்த லம்ச அமௌண்ட்டை அதிகமாக ரிட்டர்னாக உருவாக்கி கொடுக்கும். இந்த காம்பினேஷன் வந்து லேடர் பேட்டர்ன், அதை ஏணி மாதிரி நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்காக சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். 10,000 20 வருஷம் போது நமக்கு 4 ஆடி சைக்கிள் வரும். ஸோ அந்த ஆடி மெச்சூர் ஆகிறத வந்து என்எஸ்சியில் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கோல் வந்து மேக்ஸிமம் கார்பஸ் டெவலப் பண்ணுறது எப்படி கவர்மெண்ட் கேரண்டியோட அப்படிங்கிறதான் நம்ம கோல். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆடி வந்து 5 வருஷ பீரியடு. ரைட். ரெண்டாவது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆடி மெச்சூர் ஆகுது. மெச்சூர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7,13,658 கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை அப்படியே என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அதாவது அதுவாக ரெண்டாவது ஆடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரி, ரெண்டாவது ஆடி முடியும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆடி அதுவும் 7,13,658 கொடுக்கும். இதை மட்டுமே என்எஸ்சியில் டெபாசிட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு என்எஸ்சி மெச்சூர் ஆகிருக்கும். மெச்சூர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,34,175 மெச்சூர் ஆகிருக்கும். இதை வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணிடுறோம் என்எஸ்சிலேயே. மூணாவது ஆடி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு கால்குலேஷன். இந்த அமௌண்ட் வந்து 7,13,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 3,20,400 வரும். டோட்டலாக 10,34,175 வரும். இதுதான் இந்த அமௌண்ட்டு. ரைட். அடுத்தது 15 வருஷம் கழிச்சு 15 வருஷம் பார்த்திங்கன்னா மூணாவது ஆடி மெச்சூர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஆடி மெச்சூர்னாவே 7,13,658. அது வந்து மறுபடியும் என்எஸ்சியில் டெபாசிட் பண்ணிடுறோம். அதுவும் 2 என்எஸ்சி மெச்சூர் ஆகிருக்கும். ஒன்று வந்து 14,98,451 வரும். இன்னொன்று வந்து 10,34,175 வரும். ரெண்டையுமே ரினியூவல் பண்ணிடுறோம் இன்னும் 5 வருஷத்துக்கு. நாலாவது ஆடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரி, அடுத்து 20 வருஷம். நம்ம கோல் வந்து 20 வருஷம் தான். ஃபைனல் ஆடி அந்த ஆடி அமௌண்ட் மெச்சூர் ஆகிடுது. என்எஸ்சி எல்லாமே மெச்சூர் ஆகிடுதுன்னு பார்ப்போம். ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து அதே 7,13,658. என்எஸ்சி வந்து 3 என்எஸ்சி இருக்குது. ஃபஸ்ட் போர்ட் என்எஸ்சி மெச்சூரிட்டி வேல்யூ 21,71,522. ரெண்டாவது என்எஸ்சி மெச்சூரிட்டி வேல்யூ 14,98,592. மூணாவது என்எஸ்சி மெச்சூரிட்டி வேல்யூ 10,34,175. டோட்டல் கார்பஸ் இந்த ஒரு ஆர்டி 3 என்எஸ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம கை கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 54,17,947 கிடைக்கும். இதுதான் நம்ம சொன்ன அமௌண்ட்டு. சரி, இதே ஈஸியாக டேபிள் காலம் பார்த்து ஈஸியாக புரியும். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். 5 வருஷம் கழிச்சு நம்மகிட்ட ஒரு என்எஸ்சி இருக்கும். ஒரு ஆர்டி புதுசாக ஆரம்பிச்சிருப்போம். மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு 2 என்எஸ்சி போட்டிருப்போம். ஒரு ஆர்டி ஆரம்பிச்சிருப்போம். 15 வருஷம் கழிச்சு 3 என்எஸ்சி ரினியூவல் பண்ணியிருப்போம். ஒரு ஆர்டி போட்டிருப்போம். 20 கழிச்சு
எல்லாம் ஃபைனல். ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட் வந்து ஒரு ஆர்டி ப்ளஸ் 3 என்எஸ்சி சேர்ந்து 20,77,000 கிடைக்கும். ரெண்டாவது ஆடி 2 என்எஸ்சி சேர்ந்து 14,97,000 கிடைக்கும். மூணாவது ஓட்டது 10,34,175 வரும். கடைசியாக ஒரு ஆடி மட்டும் 7,13,000 இருக்கும். இதுதான் ஃபைனல் அமௌண்ட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டினோம்னா. ரைட். ஃபைனல் கார்பஸ் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மாதம் 10,000 போட்டோம். எக்ஸ்ட்ரா ₹1 கூட போடல. என்எஸ்சியில் போட்டாலும் ஆடியில் போட்டாலும் எடுத்து போட்டோம். நான் 10,000 மட்டும்தான் போட்டோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 24 லட்சம். நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 54,17,946 ஸோ 24 லட்சம் 54 லட்சத்துக்கு மேலே ரொம்ப சேஃபாக உருவாகிருக்கு கவர்மெண்ட் கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபைனலாக 54,14,000 இங்கே 18,000 சுமார் கிடச்சிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணது 24 லட்சம் தான். இன்ட்ரெஸ்ட் வந்து 30,14,946 கிடச்சிருக்கு. ஸோ சரி, பிரின்சிபல் விடவே வட்டி அதிகமாக கிடச்சிருக்கு. பிரின்சிபல் வந்து சுமாராக ஒரு 44%, வட்டி வந்து ஒரு 56% கிடச்சிருக்கு. ப்ளூவில் இருக்கிறது போட்ட அமௌண்ட்டு, க்ரீனில் இருக்கிறது வட்டி. சரி, ஒவ்வொரு 5 வருஷத்தில் என்ன ஆயிருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதோ வேறு மாதிரி பார்க்கலாம். அடுத்த ஆங்கிளில் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மாதம் 10,000ன்னு 5 வருஷத்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1,14,000 கிடைக்கும். டோட்டலாக வந்து 7,14,000 கிடைக்கும். இதே 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஒரே மாதிரி தான் போட்டு வரோம். நம்ம எக்ஸ்ட்ரா போடல. 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து 5,48,000 இருக்கும். டோட்டலாக 17,48,000 நம்ம கார்பஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,46,000 இருக்கும். டோட்டலாக வந்து 32,40,000 இந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ 20 லட்சம் வச்சு பார்க்கும்போது 24 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே, வட்டி மட்டுமே 30,18,000 கிடச்சிருக்கும். ஃபைனல் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 54,18,000 இருக்கும். எதுக்காக காட்டுறோம்னா வேணா சில 15 லட்சம் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து 32,40,000 கிடைக்கும். அது இன்னொன்று கூட பண்ணலாம். நம்ம வந்து ஒரே மாதிரி 10,000 மாதம் தான் சொல்லியிருக்கோம். சில பேர் இப்போ 5 வருஷம் போடுறவங்க அடுத்த 5 வருஷம் 15,000 போட முடியும், அல்லது 20,000 போட முடியும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுறது பெட்டர். அப்படி போட்டோம்னா இந்த அமௌண்ட்டோட அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட்டு. கிராஃபிக்கில் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் 5 வருஷம், அடுத்து 2வது 5 வருஷம், 3வது 5 வருஷம், 4வது 5 வருஷம், கடைசியாக போக நல்லா ஸ்டீப்பாக மேலே போகுது. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி கிடைக்கிறதுனால அதிக ரிட்டர்ன் கிடைக்கிது. இதே கேண்டில் பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலருக்கு எல்லாமே ஆர்டி, இதில் ஒரே அமௌண்ட் வரும். ரிட்டர்ன் ஆர்டி ரிட்டர்ன் அது ஆடி போட்டது 6 லட்சம், ரிட்டர்னோடு சேர்த்து 7,14,000 கிடைக்கிது. இது இந்த ஆடி வந்து இங்கே என்எஸ்சியை மாறிடுச்சு. அந்த என்எஸ்சி இப்படியே கன்னியாகுது. அடுத்து வந்து 2வது பேட்ச் என்எஸ்சி, இது வந்து க்ரீனில் இருக்குது. இந்த 2வது என்எஸ்சி ஆயிடுச்சு. இது 3வது கடைசி என்எஸ்சி. எல்லாம் சேர்ந்து நமக்கு டோட்டலாக இந்த 54,18,000 கிடைக்கிது. ரைட். எதுக்கு ஆர்டி என்எஸ்சி கம்பைன் பண்ணுறோம், எதனால் நல்லா ஒர்க் ஆகுன்னு சொல்கிறோம் அப்படிங்கன்னா, ஆர்டி வந்து மாதம் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குது. நிறைய பேர் போட்டு பழக்கம் இருக்குது. லாங் டைம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. எதுக்காக என்எஸ்சியோட கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆர்டி மாதிரியே 5 வருஷம். ஆர்டி வந்து 5 வருஷம் தான் லிமிட்டு. 5 வருஷத்துக்கு ஆர்டியில் போட முடியாது. என்எஸ்சி 5 வருஷம் ஸ்கீம் தான், ஆனால் அதிக ரிட்டர்ன் கொடுக்குது. ஆர்டிக்கு வந்து 6.7%, என்எஸ்சிக்கு வந்து 7.7%. ஸோ ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் என்எஸ்சிக்கு வந்து 80C பெனிஃபிட்டும் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அது ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. சரி, கன்க்ளூஷன் பார்த்தோம்னா சேஃபாக லாங் டேர்மில் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்டியோட என்எஸ்சி கம்பைன் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது கவர்மெண்ட் கேரண்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கம்பைன் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா மார்க்கெட் லிங்க் எதுவுமே நான் போகல. அதுமாதிரி ப்ரிடிக்டபிள் முதல்ல என்ன போட்டிருக்கிறோமோ அது இன்வெஸ்ட்டாக தெளிவாக கிடைக்கும். இது கன்சர்வேட்டிவ், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நினைக்கிறவங்க, இன்றைக்கி மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நிறைய ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 10,000 ஆரம்பித்தவங்க அடுத்த 5 வருஷம் கண்டிப்பாக இன்கம் ஏறி இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும். 15,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். 10 வருஷம் கழிச்சு 20,000 25,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி அதிகம் பண்ணும்போது இன்னும் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். தேவைப்பட்டால் ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட முடிச்சுக்க முடியும். எல்லாமே ஃப்ளெக்சிபிள் தான். நம்ம கொடுத்துருக்க எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் புரியறதுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஹைப்பவர் வீடியோ. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.